வணக்கம் buddies. உங்களை சுறுசுறுப்பாக்க ஒரு ஹை எனர்ஜி டீப் டைவுடன் வந்திருக்கோம். கவனிங்க கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம ஹாட் நியூஸ். ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையிலேயே மிக வேகமா ஒரு மாரத்தான் ஓடுறீங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டையே நீங்களே முறியடிச்சு செம்ம ஃபார்ம்ல ஓடி முடிக்கிறீங்க. ஆனா ரேஸ் முடிஞ்சதும் ஸ்கோர் போர்டை பார்த்தா நீங்க முன்னேறுவதற்கு பதிலாக ஒரு இடம் பின்தங்கி இருக்கீங்க. அது எப்படி சாத்தியம்? வாவ், இது ஒரு மிகச் சரியான உதாரணம். ஏன்னா இதுதான் இப்போ நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் நமது பொருளாதாரம் 6.5% முதல் 7.4% வரை மிக வேகமா வளர்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் growing மேஜர் எக்கனாமி நான் தான் அப்படின்னு நாம பெருமைப்படுறோம். ஆமா, ஆனா அந்த ஸ்கோர் போர்டை பாத்தீங்கன்னா IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வெளியிட்ட சமீபத்திய குளோபல் ஜிடிபி ரேங்கிங்ல இந்தியா 5வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு சறுக்கியுள்ளது. UK நம்மள முந்தி 5வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க. இது பலருக்கும் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்திருக்கு. எண்களை பார்த்தால் இந்தியாவின் தற்போதைய ஜிடிபி $4.15 ட்ரில்லியன் UKவின் ஜிடிபி $4.26 ட்ரில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓ, எக்ஸாக்ட்லி. செம்ம இன்ட்ரெஸ்டிங்ல. நாம் வேகமாக வளர்கிறோம், ஆனால் ரேங்கிங் ஏன் குறைகிறது? இந்த முரண்பாட்டுக்கு, அதாவது இந்த பாரடாக்ஸுக்கு பின்னால் உள்ள உண்மையான காரணங்கள் என்ன என்பதை இந்த டீப் டைவில் அலசப் போகிறோம். இதை புரிந்து கொள்ள நாம் எப்படி வளர்ச்சியை அளவிடுகிறோம் என்ற மெத்தடாலஜி முதலில் பார்க்க வேண்டும். சரியா? கண்டிப்பா. ஜிடிபி என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அதை அளவிடுவதில் 2 முக்கிய வகைகள் உள்ளன: ரியல் ஜிடிபி மற்றும் நாமினல் ஜிடிபி. உலக நாடுகளை ரேங்க் செய்யும்போது IMF எந்த ஜிடிபியை பயன்படுத்துகிறது என்பதில்தான் இந்த முரண்பாட்டுக்கான முதல் விடையே இருக்கிறது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். எனக்கு ஒரு சந்தேகம். ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி அப்படின்னு 2 அளவுகோல் இருக்குன்னா இதுல நம்ம உண்மையான நிலைமையை காட்டுறது எது? இது ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்லுங்களேன். நிச்சயமா. இதை புரிஞ்சுக்க ஜிடிபிய ஒரு பால் வாலி மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு பால் வாலி. ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது அந்த மாடு உண்மையிலேயே எத்தனை லிட்டர் பால் கறந்தது அப்படிங்கிற அளவை குறிக்கும். இது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், அதாவது பணவீக்கத்தை கழித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட பேஸ் இயரை வைத்து கணக்கிடப்படும். ரைட். அப்போ விலைவாசி ஏறினதை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம். கடந்த வருடம் 100 லிட்டர் பால் கறந்தது, இந்த வருடம் 110 லிட்டர் கறந்தது என்றால் அந்த 10 லிட்டர் தான் உண்மையான உற்பத்தி வளர்ச்சி, ஆக்சுவல் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். சூப்பர், இது தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்போ நாமினல் ஜிடிபினா என்ன? அந்த பாலை மார்க்கெட்ல வித்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம் அப்படிங்கறதா? கச்சிதமாக சொன்னீர்கள். நாமினல் ஜிடிபி என்பது கரண்ட் இயர் பிரைசஸில் கணக்கிடப்படுவது, அதாவது இன்றைய மார்க்கெட் ரேட். இதில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் செய்யப்படாது. ஓஹோ. கடந்த வருடம் 1 லிட்டர் பால் 50 ரூபாய், இந்த வருடம் 60 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அதே 100 லிட்டர் பாலை மட்டும் உற்பத்தி செய்திருந்தாலும் விலைவாசி உயர்வால் உங்களுடைய வருமானம் அதிகரித்திருக்கும். ஆமா, 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயா மாறி இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவா 1 லிட்டர் பால் கூட கறந்திருக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. இங்கே உற்பத்தி வளரவில்லை, விலைவாசிதான் வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் நாமினல் ஜிடிபி அதிகரித்ததாகவே காட்டும். IMF குளோபல் ரேங்கிங்குக்கு பயன்படுத்துவது இந்த நாமினல் ஜிடிபியை தான். வெயிட், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நாமினல் ஜிடிபியில் பணவீக்கம், அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் இந்தியாவிலும் பணவீக்கம் இருக்கிறது. கண்டிப்பா இருக்கு. அப்படியானால் விலைவாசி ஏற ஏற நமது நாமினல் ஜிடிபியும் இன்னும் அதிகமாத்தானே வளர வேண்டும். அது எப்படி குறையும் அல்லது ரேங்கிங்கில் நம்மை கீழே தள்ளும்? இது எனக்கு சுத்தமோ புரியலையே. மிகச் சிறப்பான கேள்வி. நீங்கள் சொல்வது போல ரூபாயில் கணக்கிடும்போது நமது நாமினல் ஜிடிபி ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் IMF உலக நாடுகளை ரூபாயிலோ அல்லது அந்தந்த நாடுகளின் உள்நாட்டு நாணயத்திலோ ஒப்பிடுவது கிடையாது. ஓ, அப்ப அவங்க வேறொரு ஸ்கேல் வச்சிருக்காங்களா? ஆமா. அவர்கள் எல்லாவற்றையும் ஒரே பொதுவான நாணயத்திற்கு, அதாவது US டாலருக்கு மாற்றுவார்கள். இங்கேதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது நாணய மாற்று விகிதம் உள்ளே வருகிறது. ஹோல்ட் ஆன். அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்த்தா UK இந்தியாவை விட அதிகமா பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்மள முந்தல. அவங்க கரன்சி மார்க்கெட்ல நடந்த ஒரு கரன்சி லாட்டரியில ஜெயிச்சிருக்காங்க, அதனால முந்திட்டாங்க. அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படி இருக்கும்போது இந்த IMF ரேங்கிங்க ஒரு நாட்டோட உண்மையான பொருளாதார ஆரோக்கியத்தை அளக்குற ஒரு கருவியா நம்ம ஏன் எடுத்துக்கணும்? இது ஒரு கரன்சி மிராஜ் தானே? இது ஒரு மாயை இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. சர்வதேச வர்த்தகம், கடன்கள், இறக்குமதி எல்லாமே டாலரில் நடப்பதால்
IMF டாலர் மதிப்பை பயன்படுத்துகிறது. ஆனால் இது ஒரு நாட்டின் உண்மையான உள்நாட்டு உற்பத்தியை முழுமையாக பிரதிபலிக்காது. நீங்கள் கேட்டது போல் நாணய மாற்று விகிதத்தில் நடக்கும் இந்த கரன்சி டிராமா எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். கடந்த காலத்தில் ரூபாய் மதிப்பு மிகப்பெரிய வாலடைலிட்டியை சந்தித்தது. ஆமா, நியூஸ்ல கூட பார்த்தேன், டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு ரொம்ப சரிஞ்சிடுச்சுன்னு. உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள், அமெரிக்காவின் வட்டி விகித மாற்றங்கள் காரணமாக டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு பெருமளவு சரிந்தது. $1 80 ரூபாயாக இருந்த மதிப்பு சில சமயங்களில் 90 ரூபாயை கூட நெருங்கியது. அதாவது நாம உள்நாட்டுல நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சாலும் உலக சந்தையில ரூபாய் மதிப்பு குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜிடிபி டாலர்ல சுருங்கிடுமா? துல்லியமாக சொன்னீர்கள். நீங்கள் உங்கள் நாமினல் ஜிடிபியை ரூபாயில் மிகப்பெரிய எண்ணாக வைத்திருந்தாலும் அதை அதிக மதிப்புள்ள டாலரால் வகுக்கும்போது, அதாவது டிவைட் செய்யும்போது, மொத்த டாலர் மதிப்பு சுருங்கிவிடுகிறது. ஓ, இது மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி. டினாமினேட்டர் பெருசானா டோட்டல் வேல்யூ குறையும். ஆமா, ரூபாய் மதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் டாலர்ல கன்வெர்ட் செய்யும்போது அது குறைவாகவே பிரதிபலிக்கிறது. இதுதான் இந்தியாவுக்கு நடந்தது. அப்போ யூகேல என்ன நடந்துச்சு? அவங்க எப்படி 5வது இடத்துக்கு சல்லுன்னு மேல போனாங்க? அவங்களுக்கே அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ், பொருளாதார தேக்கம்லாம் நியூஸ்ல படிச்சோமே. அவங்க நிலைமை ஒன்றும் அவ்வளோ சிறப்பா இல்லையே. அதுதான் இந்த எண்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு பெரிய முரண். யூகேவில் மிகப்பெரிய பணவீக்கம் இருந்தது. நாம் முன்பே பார்த்தபடி பணவீக்கம் அதிகமாக இருக்கும்போது நாமினல் ஜிடிபி செயற்கையாக உயர்ந்து பாட்டும். ஓகே, சோ இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாலருக்கு எதிரான அவர்களின் கரன்சியான பவுண்டின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏறியுள்ளது. அதாவது அப்ரிசியேஷன் நடந்துள்ளது. அப்போ அவங்க கரன்சி ஸ்ட்ராங் ஆனதுனால அவங்க ஜிடிபி வரிப்பு டாலர்ல பெருசா தெரியுது. ஆமா, இதனால் யூகேக்கு கரன்சி ஸ்ட்ரென்த்தால் லாபம் கிடைத்துள்ளது. சுருக்கமாக சொன்னால் அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்ததால் முன்னேறவில்லை. அவர்களின் அதிக பணவீக்கமும் கரன்சியின் ஒப்பீட்டு பலமும் டாலரில் மாற்றும்போது அவர்களின் ஜிடிபியை பெரிதாக காட்டியது. வாவ், இது ரொம்பவே அன்ஃபேரான ஒரு மெட்ரிக் மாதிரி தெரியுது. நாணய மதிப்பு மாறுறதால நம்ம உழைப்புலாம் உலக அரங்கத்துல குறைவா மதிப்பிடப்படுது. உண்மைதான். சரி, ரேங்கிங் சரிவுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் போன்ற வெளிப்புற காரணிகள் மட்டும்தான் காரணமா? நம்ம சோர்சஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்களே, நாமே நம்மளோட ஜிடிபி கணக்கீட்டை மாத்தி நம்மள சின்னதாக்கிக்கிட்டோமா என்ன? இந்த பேசியர் ரிவிஷன்னா என்ன? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்நாட்டிலும் ஒரு கணக்கீட்டு மாற்றம், அதாவது டேட்டா ரிவிஷன் நடந்துள்ளது உண்மைதான். பழைய ஜிடிபி சீரீஸ் 2011-12 பேஸ் இயரை கொண்டிருந்தது. அதில் நாமினல் நம்பர்ஸ் அதிகமாக இருந்தது. ஓகே, ஆனா இப்போ ஏன் அதை மாத்தணும்? ஒரு பொருளாதாரம் வளரும்போது அதன் கட்டமைப்பும் மாறும். 2011 இல்லாத பல புதிய துறைகள், குறிப்பாக அதிவேக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், புதிய சேவைகள் இன்று பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளன. ஆமா, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. ஸ்மார்ட் போன் எக்கானமி ரொம்ப பெருசாயிடுச்சு. சரியாக சொன்னீர்கள். அதேபோல சில பழைய தொழில்கள் சுருங்கி இருக்கலாம். அதனால் தற்போதைய பொருளாதாரத்தை சரியாக பிரதிபலிக்க அரசாங்கம் பேசியாரையும் மெத்தடாலஜியையும் மாற்றியமைத்தது. அதாவது நாம அளக்குற ஸ்கேலையே அப்டேட் பண்ணிட்டோம். சரி, இப்படி மெத்தடாலஜியை மாத்தினதுனால எண்கள்ல என்ன மாற்றம் வந்துச்சு? புதிய ஜிடிபி சீரீஸ்ல மெத்தடாலஜி மாற்றப்பட்டதால் நாமினல் ஜிடிபியில் கிட்டத்தட்ட 4% சரிவு ஏற்பட்டுள்ளது. 4%? ஆமாம், எண்களில் சொல்ல வேண்டுமென்றால் பழைய சீரீஸ் படி 357 லட்சம் கோடியாக இருந்த மதிப்பு இப்போது புதிய சீரீஸின் படி 345.5 லட்சம் கோடியாக திருத்தப்பட்டுள்ளது. வெயிட், 11.5 லட்சம் கோடி ரூபாய் காணாம போயிடுச்சா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. ஒரு மெத்தடாலஜியை மாத்தினதுனால இவ்ளோ பெரிய அடி விழுமா? இது நம்ம பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத காட்டலையா? இல்லவே இல்லை. இங்கேதான் நாம் எண்களை கண்டு ஏமாறக்கூடாது. நான் இதை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறேன். இது வெறும் மெத்தடாலஜிக்கல் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கரெக்ஷன் மட்டுமே. அப்பாடா, சொல்லுங்க. இது எந்த விதத்திலும் இந்தியாவின் எக்கனாமிக் ஸ்லோடவுனையோ அல்லது ப்ரொடக்ஷன் டிக்ளைனையோ குறிக்கவில்லை. நம் நாட்டில் உற்பத்தியான பொருட்கள் குறைந்துவிடவில்லை. தொழிற்சாலைகள் மூடப்படவில்லை. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆனா ஒரு உதாரணத்தோட இதை விளக்க முடியுமா? எப்படி உற்பத்தி குறையாம நம்பர் மட்டும் குறையும்? நிச்சயம். ஒரு அறையின் வெப்பநிலையை செல்சியஸ்ல அளந்துவிட்டு பிறகு அதை ஃபாரனைட்க்கு மாற்றி கணக்கிடுவது போலதான் இது. எண்கள் மாறலாம், ஆனால் அறையின் உண்மையான வெப்பநிலை மாறவில்லை. ஓஹோ, ஃபார்முலா மாறினதுனால அவுட்புட் நம்பர் மாறிடுச்சா?
ஆமா, அதேபோல கணக்கிடும் ஃபார்முலாவில் சில துறைகளின் எடையை அதாவது வெயிட்டேஜை மாற்றியதால் எண்கள் குறைந்தன. மற்றபடி களத்தில் எந்த பொருளாதார சரிவும் ஏற்படவில்லை. சூப்பர். கேட்ட உடனே கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, இப்போ தெளிவா புரியுது. அப்போ கவனிங்க கைஸ், ரேங்கிங் இறங்குனது ஒரு டெக்னிக்கல் மேட்டர்னு நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறினது ஒரு காரணம், நாமே நம்ம ஃபார்முலாவை அப்டேட் பண்ணது ரெண்டாவது காரணம். ஆமாம், மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். சரி, இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு பார்த்தா உண்மையிலேயே நாம அந்த $4 trillion எக்கனாமி, $5 trillion எக்கனாமியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? நம்ம வண்டி கரெக்ட் ட்ராக்ல தான் போகுதா? இந்தியாவின் உண்மையான பலம் இப்போ என்னவாக இருக்கு? எந்த சந்தேகமும் இல்லாமல் நமது பலங்கள் மிக உறுதியாகவே உள்ளன. உலகிலேயே இன்னும் வேகமாக வளரும் மேஜர் எக்கானமி நாம்தான். நாமினல் ஜிடிபியில் ரேங்கிங் மாறினாலும் நம்முடைய ரியல் ஜிடிபி growth மிக வலுவாக உள்ளது. வாவ், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேற என்ன பலம் இருக்கு நம்ம கிட்ட? இரண்டாவதாக நமது டொமெஸ்டிக் கன்சம்ஷன் டிமாண்ட். உலக பொருளாதாரத்தில் எந்த புயல் வீசினாலும் நம்மை காக்கும் கேடயம் நம்முடைய உள்நாட்டு நுகர்வுதான். அதாவது நம்ம 140 கோடி மக்களே நமக்கு ஒரு பெரிய சந்தை. நாம வாங்குற பொருட்கள், நாம பயன்படுத்துற சேவைகளே நம்ம பொருளாதாரத்தை சுழல வைக்குது இல்லையா? சரியாக சொன்னீர்கள். இதனால்தான் நமது CAGR அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் 8.5% என்ற மிகச் சிறப்பான நிலையில் உள்ளது. இதே வேகத்தில் சென்றால் 2031 ப்ரொஜெக்ஷன்ஸின் படி நாம் UK மற்றும் ஜப்பானை மட்டுமில்லாமல் ஜெர்மனியையும் பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறுவது உறுதி என்று பல தரவுகளும் கூறுகின்றன. அடடே, ஜெர்மனி, ஜப்பான் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி 3rd பிளேஸுக்கு போக போறோம். ஆனா வெறும் கணிப்புகளை வச்சு சந்தோஷப்பட முடியாதுல்ல? இப்படி ஒரு மேசிவ் growth அடையணும்னா அதுக்கு பின்னாடி உந்து சக்தியா சில டிரைவர்ஸ் வேலை செய்யணுமே. எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்ன டிரைவர்ஸை சொல்றாங்க? இதற்கு மிக முக்கிய டிரைவர்ஸாக 3 விஷயங்கள் இருக்கப் போகின்றன. ஒன்று, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஓகே, இது எல்லாமே கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி உண்மையிலே நம்ம ஜிடிபி எண்களை மாத்த போகுது? How does it actually work? முதல்ல இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுல என்ன ஸ்பெஷல்? டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்றால் உழைக்கும் வயதிலுள்ள மக்களின் எண்ணிக்கை சார்ந்து வாழும் மக்களின், அதாவது குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பது. ஓகே, அதாவது யூத் பாப்புலேஷன் அதிகம். ஆமாம், இது வெறுமனே இளைஞர்கள் அதிகமுள்ள நாடு என்பது மட்டுமல்ல. ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்களின் சேமிப்பு உயரும். ஆமா, சேவிங்ஸ் அதிகமாகும். அந்த சேமிப்பு வங்கிகள் மூலம் முதலீடாக மாறி புதிய தொழில்களை உருவாக்கும். இது ஒரு மாபெரும் எக்கனாமிக் மல்டிப்ளையர் எஃபெக்டை உருவாக்கும். ஓஹோ, சம்பாதிக்கிற கைகள் அதிகமாகும் போது செலவு செய்யறதும் அதிகமாகும், முதலீடும் அதிகமாகும். பிரில்லியன்ட். அடுத்து டிஜிட்டல் எக்கானமி. இத பத்தி நம்ம நிறைய பெருமையா பேசுறோம். ஆனா UPIல 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுனால எப்படி நாட்டின் ஜிடிபி வளரும்? அங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. முன்பு ஒரு தள்ளுவண்டி வியாபாரியிடம் நீங்கள் ரொக்கமாக வாங்கும் எந்த பொருளும் அரசாங்கத்தின் எந்த கணக்கிலும் வராது. ஆமா, பிளாக் மணி மாதிரி இல்லைனாலும் அது அன்அக்கவுண்டட் மணி. அது இன்ஃபார்மல் எக்கனாமி, அதாவது முறைசாரா பொருளாதாரம். ஆனால் இன்று UPI மூலமாக நடக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் அஃபிஷியல் எக்கனாமிக்குள்ள வருகிறது. வாவ், அப்போ அந்த 10 ரூபாயும் இப்போ ஜிடிபி கணக்குல சேருதா? எக்ஸாக்ட்லி. அதாவது நமது பொருளாதாரம் புதிதாக வளரவில்லை என்றால் கூட ஏற்கனவே இருந்த மறைமுக பொருளாதாரம் இப்போது கணக்கில் வருவதால் ஜிடிபி புள்ளி விவரங்கள் தானாகவே மிகப்பெரிய வளர்ச்சியை பதிவு செய்யும். இது டிஜிட்டைசேஷனின் மிகப்பெரிய வெற்றி. That's a great point. கணக்கில் வராததெல்லாம் இப்போ கணக்கில் வருது. அதனால எண்கள் துல்லியமாவும் பெரிதாவும் மாறுது. சரி, மூணாவது நீங்க சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், அதாவது உள்கட்டமைப்பு வளர்ச்சி. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது எப்படி பொருளாதாரத்தை 3வது இடத்துக்கு கொண்டு போகும்? உள்கட்டமைப்பில் அரசாங்கம் செய்யும் முதலீடு, அதாவது கேபெக்ஸ், உடனடியாக பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். சிமெண்ட், இரும்பு போன்ற துறைகள் வளரும். இது உடனடி பலன். ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதே நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஆமா, நீண்ட கால அடிப்படையில் பார்த்தால் சிறந்த சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் போக்குவரத்து செலவு, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் காஸ்டை கணிசமாக குறைக்கும். ரைட், ரோடு நல்லா இருந்தா சீக்கிரமா சரக்குகளை கொண்டு போகலாம், பெட்ரோல் மிச்சமாகும். மிகச்சரி. ஒரு பொருளை ஃபேக்டரியிலிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு செல்லும் செலவு குறைந்தால் உலக சந்தையில் நமது பொருட்களின் விலை மற்ற நாடுகளை விட குறைவாக இருக்கும். இதனால் நமது ஏற்றுமதி அபரிமிதமாக அதிகரிக்கும். சோ ஒரு ஓடு போடுறதுனால சிமெண்ட் கம்பெனிக்கு லாபம், வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே சமயம் நம்ம ஊரு விவசாயியோ இல்ல ஒரு உற்பத்தியாளரோ தன் பொருளை மிக குறைந்த செலவுல உலக நாடுகளுக்கு விற்க முடியும்.
This is exactly how the entire mission connects. நீங்கள் அதை மிக துல்லியமாக இணைத்து விட்டீர்கள். அதனால தான் சொல்கிறேன், தற்காலிகமான எக்ஸ்சேஞ்ச் ரேட் சறுக்கல்களை பார்த்து நாம் அஞ்ச தேவையில்லை. இந்த 3 என்ஜின்களும் முழு வீச்சில் இயங்கத் தொடங்கிவிட்டன. So buddies, நாம இந்த டீப் டைவ்ல அலசின விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்குது. இந்தியா 6வது இடத்துக்கு சறுக்குனது ஒரு எக்கனாமிக் டிசாஸ்டர் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நாமினல் ஜிடிபியை டாலருக்கு மாத்தும்போது நடந்த கரன்சி வாலட்டிலிட்டியும் நாம் நமது கணக்கீட்டு முறையை திருத்தியதால் வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கரெக்ஷனும் தான் இதுக்கு காரணம். மத்தபடி உண்மையான உற்பத்தியை குறிக்கும் ரியல் ஜிடிபியில நம்ம growth ஸ்டோரி இன்னும் செம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆமா, எண்களை எப்பவுமே மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைங் மெக்கானிசமை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு உண்மையான தெளிவை கொடுக்கும். உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி, நம்ம உழைக்கும் மக்கள்னு நம்மகிட்ட இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் நம்மள கண்டிப்பா 2031க்குள்ள டாப் 3 இடத்துக்கு கொண்டு போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சூப்பர். முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வி buddies. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், டிஜிட்டல் எக்கானமி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் இதெல்லாம் நம்மள 2031ல 3வது இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்ம எக்ஸ்பர்ட் மிக தெளிவா விளக்கினார். ஆனால் இந்த கீ டிரைவர்ஸை நாம் முழுமையாக செயல்படுத்தும் போது நமக்கு வரக்கூடிய மறைமுகமான சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும்? ஒரு நல்ல சிந்தனை. இந்த அதிவேத டிஜிட்டல் மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி எல்லா மக்களையும் சரியாக சென்றடையுமா? இந்த வளர்ச்சி கிராமப்புற இந்தியாவுக்கும் நகர்ப்புற இந்தியாவுக்கும் உள்ள இடைவெளியை குறைக்குமா அல்லது மேலும் 2 வெவ்வேறு இந்தியாக்களை உருவாக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்களோட சிந்தனைகளை தட்டி எழுப்புற மாதிரியான இன்னொரு அறிவுபூர்வமான டீப் டைவ்ல உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். நன்றி. அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.